மிகுந்த போராளிகளை கொண்டிருக்கிற ஒரு இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. நான் தொண்டர்களை கொண்ட இயக்கம் என்று ஒருபோதும் சொன்னதில்லை. போராளிகளை கொண்ட இயக்கம் அல்லது தலைவர்களை கொண்ட இயக்கம். இந்த நேரத்தில் நான் எண்ணி பார்க்கிறேன், எனக்கு முன்னர் இந்த தொகுதியிலே வெற்றி பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய அண்ணன் முருகேசன் அவர்கள் காலமாகிவிட்டார். அவருக்கு இந்த நேரத்தில் லட்சோப லட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் எனது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறேன். அண்ணன் அழகிரி அவர்கள் பேசும்போது சொன்னார், சுவாமி சகஜானந்தா, பெரியவர் இளைய பெருமாள், அந்த வரிசையிலே இன்றைக்கு திருமாவளவன் என்று இந்த வட்டாரத்தில் மக்களின் பேரன்பை பெற்ற வரிசையிலே இடம் பிடித்திருக்கிறார் என்று சொன்னார். அதற்கு முன்னால் முருகேசன் அவர்கள் இருந்திருக்கிறார், வள்ளல் பெருமான் அவர்கள் இருந்திருக்கிறார், தலித் எழில்மலை அவர்கள் இருந்திருக்கிறார். அவர்களில் இன்றைக்கு முருகேசன், வள்ளல் பெருமான், தலித் எழில்மலை ஆகியோர் நம்மிடையே இல்லை. இவர்களை எல்லாம் தேர்வு செய்த தொகுதி திருமாவளவனையும் தேர்ந்தெடுத்திருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தளபதிகள், அண்ணன் தளபதி அவர்களின் போர்படை தளபதிகள் அண்ணன் MRK பன்னீர்செல்வம் அவர்களும் அண்ணன் சிவசங்கர் அவர்களும் நம்மோடு களத்தில் நின்று வசைமொழிகளை எல்லாம் தாங்கிக் கொண்டு, விமர்சனங்களை எல்லாம் பொறுத்துக் கொண்டு, இடர்பாடுகளை எல்லாம் கடந்து, பொருளாதார நெருக்கடிகளையும் சுமந்து, வெற்றி ஒன்றே இலக்கு என்று எண்ணி பாடாற்றியதன் விளைவாக, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் அவர்களோடு இணைந்து பணியாற்றியதன் விளைவாக, சுவாமி சகஜானந்தா போன்றவர்கள் இந்த மண்ணிலே ஏற்படுத்திய விழிப்புணர்வின் விளைவாக இன்றைக்கு திருமாவளவன் இந்த வெற்றியை பெற முடிந்திருக்கிறது.